Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki master இல்ல practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா just one cardல உங்க பர்சனோட current feelings and remedies for your relationship. அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தாலும் சரி இல்ல நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கைடன்ஸா வச்சுக்கலாம் இல்ல ரெமிடிஸா வச்சுக்கலாம். ஓகேவா? We'll go for the reading. இது வந்து ஒரு குவிக் மெசேஜ் மாதிரியும் நீங்க வச்சுக்கோங்க. Okay, now I am going to keep 3 piles. 3 pile நான் வைக்க போறேன். அந்த 3 pile வந்து நீங்க ஏதா ஒரு pile நீங்க வந்து choose பண்ணிக்கலாம். Okay, pile 1, pile 2 and pile 3. இந்த 3 pile இருந்து ஏதா ஒரு pile choose பண்ணிக்கோங்க உங்க பர்சனோட current feelings and then a remedies or guidance for you in a single card. Wow, wonderful cards வந்திருக்கு பாத்தீங்களா? pile 1 choose பண்ணிருக்கவங்களுக்கு one cardல உங்க பர்சனோட current feeling, it's unbreakable love. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க love, அந்த ஒரு எனர்ஜி, அந்த பாண்ட் பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன் என்ன தேர்ட் பர்சன் வந்தாலும் எவ்வளோ இதுவானாலும் இட்ஸ் அன்பிரேக்கபிள். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வந்து சமாளிச்சு நீங்க வெளியில வரக்கூடிய எனர்ஜிஸ்ல இருக்கீங்க. அதுவே உங்க பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காரு. இட் மேபி இப்போ வேணா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கலாம். பட் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ட்ரூவா இருக்காங்க. நிறைய ஒரு கனவுகளோட அவர் இருக்கிற மாதிரி இருக்கு. மேரேஜ் பண்ணிக்கணும். உங்களோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா போத் ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலின் யாரா வேணா இருக்கலாம். ஓகேவா? அவங்க பாத்தீங்கன்னா உங்க கூட லாங் டேர்ம் லீட் பண்ணணும். இட்ஸ் லைக் அ ஹோம். உங்க கூட வந்து எப்படி ரொம்ப செரிஷ் பண்ணி லைஃபை வந்து லீட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கனவுகளோட இருக்காங்க. இட் மேபி இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல வேணா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கலாம். பட் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வந்து வெளியில வருவீங்க. இட்ஸ் அ ஜென்யூன் லவ். எவ்வளோ ப்ராப்ளம் என்ன வந்தாலுமே அதை ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு எனர்ஜிஸ்ல இருக்கீங்க. அவங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் அந்த ஒரு புரிதல் இருக்கு. பட் அவங்களோட சூழ்நிலை இப்ப கரண்ட் சூழ்நிலை ஒரு சில இடத்துல இக்கட்டா இருக்கனால அவங்க வந்து தெளிவா உங்ககிட்ட ப்ராப்பரா ஒரு சில கம்யூனிகேஷன் வைக்க முடியாம இருக்கலாம். பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவங்க சைட்ல இருக்கிறத உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது சைன் லாங்குவேஜ் மூலியமா. ஓகேவா? எஸ், உங்களுக்கான கைடன்ஸ்ல என்ன எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பொறுமையா இருக்கணும். ஓகேவா? வை? பிகாஸ் இட்ஸ் ஜென்யூன் ட்ரூ லவ். ஓகேவா? ஃபுல் ஆஃப் லவ், அன்கண்டிஷனலான, இட்ஸ் அன்பிரேக்கபிள் லவ். யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங். ஓகேவா? இட்ஸ் ப்ராப்பர், கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. ஸோ தட் யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இன் ஜஸ்ட் ஒன் கார்ட் அண்ட் தென் மெசேஜ் ஆர் கைடன்ஸ் ரெமிடிஸ் ஃபார் யூ. வாவ், சூப்பருங்க. இந்த வாட்டி வந்த கார்ட்ஸ் பைல் 1க்கும் சூப்பர். ஒரு மேரேஜ் கார்டு வந்திருக்கு.
பைல் 2க்குமே ஒரு வெட்டிங் கார்டு, மேரேஜ் ப்ரப்போசல் இஸ் கம்மிங் வித் ப்ரப்போசல். உங்க பர்சன் பாத்தீங்கன்னா போத் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் யாரா வேணா இருக்கலாம். அவங்க வந்து உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கான ரெமிடிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஹாவ் டு பி பாசிட்டிவ் திங்க் பண்ணணும். உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப ஜென்யூனா இருக்காங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்மா கொண்டு போகணும். அதாவது வித் ஆல் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாரோட ஒரு சம்மதத்தோட இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம் கொண்டு போகணும். அந்த ஒரு ஆசையில இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கைடன்ஸாவுமே வந்திருக்கு. ஹேவ் டு பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். எப்போ பார்த்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணி யூ ஆர் அட்ராக்டிங் தட் டுவர்ட்ஸ் யூ. அங்க ப்ராப்ளமே இல்லைனா கூட நீங்க அப்படி ஆயிருப்போம், அவங்க அப்படி நினைச்சிருவாங்க, அப்படி இப்படி சொல்லி நீங்க யூ ஆர் அட்ராக்டிங். நீங்க வந்து அதை அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ தட் உங்க மைண்டை வந்து கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க, ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. கிளியரான மேனிஃபெஸ்டேஷன். உங்க பர்சனும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி இருக்கட்டும், லாங் டேர்மா கொண்டு போறீங்க, ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ரொம்ப ஹாப்பியா எல்லா மூமெண்ட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் பைல் 2. எஸ், பைல் 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒன் கார்ட் ரீடிங். கார்டில் என்னன்னு சொல்லி அண்ட் இஃப் தேர் இஸ் எனி கைடன்ஸ் ரெமடிஸ். உங்களுக்கு 2 கார்ட்ஸ் வருதுங்க. ஸ்டார்டிங்கும் 2 கார்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஓகே, ஓகே, உங்களுக்கு எல்லாமே சிங்க்டா வந்திருக்கு. ஃபைல் 3 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்றோம், பேரியர் மாதிரி நீங்க ஏதோ ஒரு சில பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இல்ல ஒரு கண்டிஷன், இல்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க உங்க சைட்ல இருந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு எனர்ஜிஸ் இங்க தெரியுதுங்க. ஸோ தட் உங்க பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரகிளா இருக்க மாதிரி இருக்கு. மேபி 2 பேருமே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு இதுல. ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பவுண்டரிஸ் போட்டு, இல்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் அண்ட் ரெமிடிஸ்ல என்ன வந்திருக்குன்னா, நீங்க வந்து ரொம்ப வந்து உங்களோட மனசா இருக்கட்டும், இல்ல ஒரு சில விஷயத்த இறுக்கமா நீங்க டைட்டா பிடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதாவது யூ ஹேவ் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப். உங்களை நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இது பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இன்னொரு பர்சனை பார்த்தீங்கன்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும், எனக்காக பண்ண மாட்டியா, ரொம்ப வந்து ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ தட் அதை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு, ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களோட மனசுல இருக்கட்டும், உங்களோட கைடன்ஸ்ல என்ன வந்துன்னா, யூ கான்ட் ஏபிள் டு கண்ட்ரோல். எல்லாத்தையுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ப்ரீ பிளான்டா பண்ணீங்கன்னா அப்படி பண்ண வேணாம். கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோ வித் த ஃப்ளோ. ரொம்ப ஃபியூச்சர் ரிலேட்டட், ஃபியூச்சர் தாட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்லாம ரியாலிட்டி பேஸ்ல எது பாசிபிள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கைடன்ஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? Yes, that's it for pile 3. If you need personal reading வேணும்னு நினைச்சீங்கன்னா you can contact this number. Personal reading பாத்தீங்கன்னா இப்போ just 200 for 20 minutes. Offer valid till May 28. வேணுன்றவங்க அவைல் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி 200 rupees அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பிச்சாவே போதும். உங்களுக்கான டீடைல்ஸ், அதாவது நீங்க எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் அனுப்பணும், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். You can send me and we'll be having a personal reading session with me. Okay? Thank you all for watching this video. இந்த வீடியோ பார்த்தவங்க I climb this energy சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகேவா? Thank you all for watching. Thank you.